அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பெனாசிர். சலாத்து நாரியா ஓதலாமா? இந்து மையத்தை போய் பார்க்கலாமா? அதான் இது உல்டாவை மாற்றி கேட்குறாங்க கேள்வியை. சரி, 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம சலவாத்து நாரியாண்டு ஒரு துவாவை என்ன செய்கிறாங்க, நம்ம சமுதாயத்தில் ஓதுறாங்க. இந்த என்ன எதுக்கு ஓதுவாங்கன்னு கேட்டால், சலாத்து நாரியான்னு நிறைய பேருக்கு விளங்காது. சலாத்து நாரியான்னா ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை, அரபி மொழியில் அது இருக்கும், விளங்குதா? அதை 4444 தடவை ஓதுனா பணக்காரனை போயிடலாம் அப்படின்னு எவனோ சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ தடவை ஓதணுங்க? 4444 4444, வணங்குதா? மறக்காமல் இருக்கிறக்காக என்ன செஞ்சுக்கிறீங்க, 4444. அது மாதிரி 4444 தடவை என்ன செய்யணுமா, இதை ஓதினால் நீங்கள் பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ 4444 ஓத இயலுமான்னா அது பெரிய வாசகம். அந்த வாசகம் என்ன? அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் ஒ சல்லிம் சலாமன் தாமன் அலா சையிதினா முஹம்மதின் இல்லதி தன் ஹல்லு பிஹில் உகத் ஒ தன் ஃபர்ஜ் பிஹில் குரப் ஒ துக்குலா பிஹில் ஹவாயிஜ் ஒ துநாலு பிஹில் ரகாயிபு ஒ ஹுஸ்னுல் ஹவாத்திம் ஒ இஸ்தஸ்கல் கமாமி பிவஜிஹில் கரீம் ஒ அலா ஆலிஹி ஒ சஹபிஹி ஃபி குல்லி லம்ஹத்தின் ஒ நபசின் பி அததி குல்லி மாலூம் இல்லக். இதான் ஒன்று. இது ஒன்று. இது மாதிரி 4400, இதான் ஒரு செலவாத்துங்க. ஒன்றுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அப்போ 4444 ஓதுறதா இருந்தால் ஒரு 10 நாள் நீங்கள் ஒதுக்கி ஆகணும். நடக்குமா? நடக்காது. அப்போ என்ன செய்வீங்க? எங்களை கூப்பிடுவீங்க. பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? 4444 நாங்கள் எப்படி ஓதுறது? வேலை வெட்டிலாம் போட்டு ஓத முடியாத. அப்போ என்ன செய்யறதுன்னு அஜர்த் என்ன செய்வார்? அவர் குறுக்க நுழைவார். மதகுரு ஆலிம்சா என்ன பண்ணுவார்? ஒன்றும் கவலைப்படாது, எங்களை கூப்பிட்டுக்கிறோங்க, நாங்கள் ஒரு 10 பேர் வர்றோம், உங்களுக்காக நாங்கள் ஓதிடுறோம் உங்கள் வீட்டில் அப்படிம்பாரு. 10 பேர் உட்காந்துக்குருவாங்க. உட்காந்து என்ன செய்வாங்க? 4444 பொருளை எண்ணி வச்சுக்கிடுவாங்க. கொண்டக்கல்லையாக இருக்கும், மொச்சக்கொட்டையாக இருக்கும், புளியங்கொட்டையாக இருக்கும், ஒரு தீக்குச்சியாக கூட இருக்கும், ஒரு கல்லாக கூட இருக்கும். 4444 ஆல்ரெடி எண்ணி வச்சுக்கிட்டு அசரத்து ஏமாத்திடுவாருண்டு. முதல்ல அசரத்து ஓத மாட்டார்ல. அதுக்காக என்ன செய்யறது? வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முச்சக்கொட்டை கொண்டக்கல்லை ஏதாவது வாங்கி 4444 எண்ணி குவிச்சு வச்சுருவாங்க. ரவுண்டை சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு செலவாத்து ஓதிட்டு ஒன்று எடுத்து போடணும் இங்கிட்டு. அவளும் முடிஞ்சிருச்சுன்னா என்னவாயிடுச்சு? ஓதிட்டாருன்னு அர்த்தம். இவன் கள்ளம் பெருசா காப்பம் பெருசாம்பாங்கல்ல, பழமொழி கேட்டுக்கிட்டா. கள்ளம் பெருசா, கள்ளம் திருடன் அவன் பெருசா, காக்கிறவன் பெருசா அப்படின்னா திட்டு போய் தான் பெருசாக இருப்பான். அவனுக்கு தான் காப்பாற்றுறவனை ஏமாற்றிடுவான். அதனால் நீங்கள் நினைக்கிறிய காப்பாற்றுறதுக்காக வேண்டி இப்போ எண்ணிலாம் போடுறிய. அவர் திருடர்ல, அவர் என்ன பண்ணுவார்? அல்லாஹும்ம சல்லின்னு 1க்கு 40 எடுத்து போட்டுருவார். அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் அவர் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி போவீங்க. அவர் என்ன பண்ணுவார்? அவர் 1 எடுக்கிறாரா 2 எடுக்கிறாரான்னு யாருக்கு தெரியும்? அவர் ஒரு செலவு இப்படி அள்ளி போடுவார். 4444 ஓத மாட்டாங்க. ஒரு 300 கொண்டு வந்துடுவாங்க. அம்புட்டையும் ஒரு 300 ஓதி என்ன பண்ணிடுவான்? ஒரு 4044 கொண்டக்கல்லை இந்த பக்கம் தள்ளிடுவானுவோம். அப்போ இதுதான் சலாத்து நாரியாங்கிறது. இது முதல் விஷயம் கவனிக்க வேண்டியது. இஸ்லாத்தினோட ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறங்க. இஸ்லாத்தில் நீங்கள் தொழுவுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இறைவனை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு இறைவனை புகழ்றீங்க, பாராட்டுறீங்க, தஸ்பீஹ் பண்ணுறீங்க. இதுக்கு எல்லாமே மறுமையில் மரணத்திற்கு பிறகு நம்மளை அல்லாஹ் எழுப்புவான, அப்போ நமக்கு அல்லாஹ் கூலி தருவான்னு தான் இதெல்லாம் செய்யணும். விளங்குதா? தொழுவுறீங்க, தொழுதா பணக்காரனை போயிடலாமா? கிடையவே கிடையாது. 5 வேளை தொழுதா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிருவீங்களா? அப்படி இஸ்லாத்தில் அப்படி சில மார்க்கங்களை ஏமாற்றுவாங்க. இஸ்லாத்தில் நீ எவ்வளவு நல்லவனா நடந்தாலும் சரி, அதுக்காக வேண்டி இங்கே கிடைக்கும் நினைச்சிடாத. நீங்கள் 5 வேளை தொழுகை பள்ளி வாசலே கதியாக கிடக்குறீங்க, அதுக்காக நீங்கள் பணக்காரனை போயிடுவீங்களா? அதெல்லாம் நடக்காது. ஒரு நோம்பு விட மாட்டேங்கிறீங்க, அதனால கோடீஸ்வரனா போயிடுவீங்களா? ஒருத்தர் பிள்ளையே இல்லை, தொழுகையாளி ஆகிட்டார், பிள்ளை வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. அது தனியாக நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் நார்னா தருவான். தரலைன்னா அந்த தொழுகைக்கு உள்ள கூலி எங்கே கிடைக்கும்? அங்கே கிடைக்கும். நம்ம எப்படி நம்பணும்? நம்முடைய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், வணக்கமாக இருந்தாலும், அதை நம்ம எதுக்கு செய்யணும் என்றால், நம்ம மரணித்து விடுவோம். மரணித்த பிறகு ஒரு காலத்தில் அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். அழித்த பிறகு நம்ம எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பிப்பான். அப்போ தான் கூலி தருவான், பரிசு தருவான். அப்போ இந்த தொழுகைக்கெல்லாம் மார்க்க போட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதுக்கு தான் வணக்கங்கள் செய்யணும். அதனால தான் சஹாபாக்கள்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க.
சஹாபாக்கள் அளவுக்கா நம்ம வணங்க போகிறோம்? அவங்க சாப்பாடு ஒரு பேரிச்சம்பழம் கூட ஒரு நாளைக்கு இல்லையே, போட்ட சட்டைக்கு மறு சட்டை இல்லையே. அப்போ இந்த உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஒரு கஷ்டம்னு எடுத்துக்கிற கூடாது. நம்ம வாழ்வது எதுக்காக வேண்டி? இது அற்பமான உலகம். இந்த உலகங்கிற எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்துருவீங்க? 50 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? அது கூட கேரண்டி கிடையாது. 65க்கு மேலே வண்டி இழுக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் சேர்ந்துடுறான். அப்போ சும்மா அற்பமான ஒரு உலகத்தில் வாழ போகிறோம். அதனால இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை நீங்கள் ரெண்டாவதாக வைத்துக்கொண்டு நம்முடைய இபாதத்துகள் வணக்கங்கள் எல்லாம் எதுக்கு செய்யணும்? இறைவன் நம்மை எழுப்பி விசாரிப்பான். நம்மை படைத்த இறைவன் 2வது தடவை நிச்சயம் படைப்பான். அவனிடத்தில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் தொழுகணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? இதை சொல்லி பணக்காரனை வழங்கலாம். எதை சொல்லி? இவனா ஒரு அரபியில் ஒரு வாசகத்தை உண்டாக்கி, இந்த வாசகத்தை ரசூல்லா உண்டாக்கலை. இந்த செலவாத்து நாரியாங்கிறானே, இது குரானில் இல்லை, இதை ரசூல்லா சொல்லவே இல்லை. இவனா அரபியில் ஒரு வாசகத்தை உண்டாக்கிட்டு இதை ஓது நீ பணக்காரன் ஆகிடலாங்கிறான். பொய் தானே இது? இப்படி இஸ்லாத்தில் இல்லையே. ஆனால் இன்னொன்று கவனிக்கணும், இந்த பணக்காரன் ஆகிறதுக்கு தானே ஓத வர்றாங்க. அவங்க பணக்காரன் ஆகிருக்காங்களா? யார்? அசர்த்து மாறுவோம். அசர்த்து மாறுவோம் கோடீஸ்வரர் அசர்த்து மாறு பார்த்துருக்கல யாராச்சும்? எந்த ஒரு அசர்த்தையாவது பார்த்துங்க பாரு. அசர்த்து பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஆள் காட்ட இயலுமா? அப்படி ஒன்று இருந்து அவர் ஓதி ஆக வேண்டியதானே. உங்கள் வீட்டில் ஓதி அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போகிறதுக்கு வர்றாரு, அப்படித்தானே அல்ல இப்படித்தானே ஆக்கி வச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் அவர் எப்படி ஆக்கிவிட்டான்ல? உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிட்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். அதுலேயே தெரியுது பொய்யுண்டு. அதை ஓதுனா நீ பணக்காரனை போயிடுவேன், எங்களை கூப்பிட்டு போய் இதை ஓது நீ பணக்காரனை போயிடுவேங்கிறானுல. அவளும் ஃப்ராடு. அவன் ஆகி காட்டணும் முதல்ல. யாரு? பூரியாம்பாத்தி அவனா பணக்காரனை போகலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம்? செலவாத்து நாரி அவனா பணக்காரனை போகலான்னு சொல்றீங்களப்பா. நீ ஆகி காட்டுவேன். இவர் 300 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்வார், வாடகை வீட்டில் இருப்பார், பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இருக்காது, அரசாங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். யார்? அசர்த்து. போய் உனக்கு பணக்காரனாக முடியல, இப்போ எங்களை என்ன பணக்காரனாக்க போகிற? நீனே பணக்காரன் ஆகுறதுங்கிறது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் மிக மிக கெட்டவனை பணக்காரன் ஆக்குவான். அல்லாஹ் நாடினால் நல்லவரையும் பணக்காரன் ஆக்குவான். நல்லவன் கெட்டவன் பார்த்து தேர்வு செஞ்சு பணக்காரன் ஆக்குறது இல்லை. அல்லாஹ் நாடுனா சுலைமான் நபிக்கும் செல்வத்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா காரூனுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா ஃபிரௌனுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா அத்வானிக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நாடுனா ஜார்ஜ் புஷும் கொடுப்பான். இந்த உலகத்தில் உள்ளது ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா போ ஐக்க, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எதுக்கு சமம் இல்லை? அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுவுடைய ரெக்கை இருக்கு, அதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? அதை விட அற்பம். அதனால நீங்கள் காசு பணத்துக்காக வேண்டி வணக்கம் செய்ய சொன்னால் அவர்கள் ஏமாத்துகிறார்கள், விளங்கிக் கொள்ளணும். அப்படி ஒன்று கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது, அப்படி ஒரு அடிப்படையே கிடையாது. அதனால செலவாத்து நாரியாங்கிறது என்னது? பொய். அர்த்தம் வேற தப்பா இருக்குது. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே வைக்கிறாங்க. அந்த செலவாத்து நாரியா உங்களுக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், முகமதுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, முகமது எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பற்றி சொல்றாங்க. அவரால் தான் கஷ்டங்கள் விலகும், அவரால் தான் துன்பங்கள் நீங்கும், அவரால் தான் வறுமைகள் ஓடும், அவரால் தான் நோய்கள் விலகும், அவராலே விலகும். அப்படியா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்குது? அப்போ அல்லாஹ்வுடைய வேலையெல்லாம் யார் செய்வான்னு சொல்றான்? ரசூலுல்லாஹ் செய்வாங்கங்கிறான். அர்த்தமும் தப்பா இருக்குது, நோக்கமும் தப்பா இருக்குது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிறதா இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது செலவாத்து நாரியா ஓதி யாரும் பணக்காரன் ஆகலை, விளங்குதா? அப்போ டாடா பிர்லாவில் செலவாத்து நாரியா ஓதி தான் பணக்காரனை போனானா? பெரிய பணக்காரனாக இருக்கான் இல்லைங்க, அவன்லாம் எந்த செலவாத்து நிறையா ஓதுனாவன்? அரபு நாட்டில் செலவாத்து நிறையா கித்தாபை கொண்டு போனால் கிழிச்செறிஞ்சிருவாங்க, அவன்லாம் பணக்காரனாக இருக்கானே. அதனால் பணங்காசுக்கும் இபாதத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறத விளங்கிக்கிறணும். அவங்க அடுத்து இன்னொரு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவங்க இறந்து போயிட்டாங்க பக்கத்து வீட்டில், இந்துக்கள், அவங்களுடைய பாடி ஜனாசா உடல் இருக்கிறது, அதை போய் நம்ம பார்க்கலாமா? இவங்க முஸ்லீம் ஜனாசாவே மற்ற இந்துக்கள் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ரெண்டாவது கேள்வியாக இந்துக்களுடைய ஜனாசா முஸ்லீம் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கும் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை, விளங்குதா? அலி ரலியல்லாஹுடைய தடை இல்லை மட்டுமில்லை, அனுமதியே இருக்குது. அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் அபு தாலிப், அவர் முஸ்லீமாக மரணிக்கலை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலே நெஞ்சார் மரணிச்சிட்டார். நபிகள் நாயகம் எவ்வளோ சொல்லிலாம் பார்த்தாங்க, பெரிய தகப்பனார் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, முடியாது, நான் எங்கள் அப்பன் பாட்டன் கொள்கையில் தான் நான் சாவுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டார். அவர் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளாமல் அவர் மரணிச்சிட்டார்.
அப்போ அலி ரலியல்லாஹு கேட்பாங்க, எங்கள் வாப்பாவை தூக்கி புதைக்கிறது பார்க்குறது இந்த வேலை நான் செய்யலாமான்னு. போய் உன் தகப்பன் உள்ள கடமையை செய்யின்றுவாங்க. அலி முஸ்லீமு, அபு தாலிபு யார்? முஸ்லீம் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாதவர் போய் அம்புட்டு வேலையும் அவர் தானே பார்த்துருக்கிறாரு, பார்க்காம இந்த வேலையில் செய்ய முடியும். அதனால் பார்ப்பதற்கெல்லாம் பக்கத்தில் முஸ்லீம் அல்லாதவங்க இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்கள போய் பார்க்கலாம், ஒரு ஆறுதல் சொல்லலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் ஒன்று, அவங்க அதை தப்பாக எடுப்பாங்க, அதை விளங்கிக்கிறங்க. இந்து மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்மளோட போகிறத அவங்க தீட்டு நினைக்குவாங்க. தீட்டு, இறந்த வீட்டுக்கு அவங்களாம் வரக்கூடாது அப்படியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் போய் நுழைஞ்சிக்கிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை பாதிக்கிற மாதிரி நடக்க வேண்டியதில்லை. விரும்பினா தானே போக முடியும். நீங்கள் வருவதை அவர்கள் ஆட்சேபிக்காட்டி தான் நீங்கள் போகணும். அவங்க என்ன செய்கிறவங்க, பார்த்தாலே தீட்டு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல காரியம் போது ஜனாசா இருந்தால் அம்மாடி பாத்திரமே நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சகுனம் பார்க்குற ஒரு சமுதாயம் அவங்க இருந்தார்களே. ஆனால் நீங்கள் வருவதை அவங்க விரும்பலைன்னா போகாமல் இருந்துக்கிறங்க. இஸ்லாம் தடுக்குதானே? தடுக்கலை. இஸ்லாம் உங்களை என்ன செய்யலை, தடுக்கலை. ஆனால் அவங்கள நீங்கள் பார்க்கணும், பல விதமாக இருக்கிறாங்க. நம்மளாம் முஸ்லீம்லாம் பார்க்கக்கூடாது, இவங்களாம் வேற ஆளுக்க, இவங்க பார்த்தா நம்ம தாப்பனாருக்கு என்னமோ ஆயிரும், அவர் மோட்சம் அடைய மாட்டார், அவர் வைகுண்ட பதவிக்கு போக மாட்டார்னு அவங்க நம்புகிறாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் போனால் அவங்க விரும்புவாங்களா? நம்ம போகிறதை எதுக்கு போகிறோம்? ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறோம். போகிறதை வெறுக்கிறான்னு நீங்கள் ஏன் போகிறீங்க? அதை கவனிச்சுக்கிறங்க. மார்க்கம் தடுக்கவில்லை, அவர்கள் தப்பாக விளங்கி வைத்திருந்தார்களே. ஆனால் தேவையை அவங்களுக்கு மனச்சங்கடம் உண்டாக்குற விஷயத்தை நம்ம ஏன் பேசணும்? ஆறுதலுக்கு தானே போக போகிறோம். ஆறுதலுக்கு பதிலாக ஆத்திரத்தை உண்டாக்குனா அங்கே போகக்கூடாது.